மஸ்ஜிதுக்கு தொலை வந்தா நீங்க எங்க நிக்கிறது? எந்த இடத்துல நிப்பீங்க? முதல் சஃப்லையா, ரெண்டாவது சஃப்லையா, மூணாவது சஃப்லையா? இப்போ ஓவர் கிரௌடாக இருக்கக்கூடிய நீங்க இருக்கிற யாருக்கெல்லாம் முதல் சஃப் கிடைக்குதோ அவங்க முதல் சஃப்ல இருக்கணும். அதுக்கு பின்னாடி ரெண்டாவது சஃப், மூணாவது சஃப் அப்படின்னு போக வேண்டியதான். ஆனா நாங்க ட்ரை பண்ணி, நாங்க நினைச்சு டார்கெட் பண்ணி வர வேண்டியது முதல் சஃப் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கும் என்ன சொல்றாங்க? லவ் யஅலமுன் நாசு மா ஃபின் நிதாஇ வஸ்ஸஃபில் அவ்வல். ரெண்டு விஷயம். இந்த பாங்கு சொல்றதுக்கு அதான் சொல்றது. அதான் சொன்னால் என்ன சிறப்புகள் கிடைக்கும் என்பதையும், வஸ்ஸஃபில் அவ்வல் முதலாம் சஃப்ல தொழுதால் என்ன கிஃப்ட்டுகள், என்ன பெனிஃபிட்ஸ்கள் கிடைக்கும் என்பதை மக்கள் அறிவார்களாக இருந்தால். பாருங்க, இதுலயும் பெனிஃபிட்ஸ் ரசூலுல்லாஹ் மறைச்சு தான் சொல்றாங்க. ஒரு சில ஹதீஸ்ல சில விஷயங்கள் சொன்னாலும் கிடைக்க போகின்ற 100க்கு 100 பெனிஃபிட்ஸ், பயன்கள் ரசூலுல்லாஹ் அப்படி கொஞ்சம் மறைச்சு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? மக்கள் இதுல போட்டி போட்டுக்கொண்டு வரணும், மக்கள் ஆர்வமாக ஈடுபடணும். இதனுடைய பெனிஃபிட்ஸ்களை முழுமையாக பார்க்கணும்னா மறுமையில் எங்களுக்கு பார்க்கலாம். இந்த துனியா என்பது எங்களுக்கு ஒரு சோதனை களம், பரீட்சை தான். செல்றதை செஞ்சுட்டு போயிடுவோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாங்கு சொன்னால் என்ன சிறப்பு என்பதையும், வஸ்ஸஃபில் அவ்வல் முதல் சஃப்ல வந்து நின்று தொழுதால் என்ன சிறப்பு என்பதையும் அவர்கள் அறிவார்களாக இருந்தால், சும்மலம் யஜிது இப்ப அவங்க இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க, பாங்கு சொல்லணும், முதல் சஃப்ல தொழணும் என்று எல்லாரும் இன்ட்ரெஸ்டாக தொடங்கிட்டோம்னா எல்லாருக்கும் முதல் சஃப்பும் கிடைக்காது, எல்லாருக்கும் பாங்கு சொல்லவும் இயலாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ப ஒரு முடிவுக்கு வருவாங்க. என்ன தெரியுமா? எனக்கும் பாங்கு சொல்லணும், அதான் சொல்லணும், எனக்கும் முதல் சஃப்ல தொழணும் என்று எல்லா மக்களும் போட்டி போட ஆரம்பித்து விட்டார்கள் என்றால், துண்டு குலுக்கி போட்டுத்தான் நீங்க முதல் சஃபை செலக்ட் பண்ண வேண்டி வரும். துண்டு குலுக்கி போட்டு தான் லொஹருக்கு யாரு பாங்கு சொல்றது, அசருக்கு யாரு பாங்கு சொல்றது தேடி வருவீங்க. ஆனா இன்னைக்கு அது இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சிறப்பு சொல்றாங்கன்னா, முதல் சஃப்ல தொழுவது மிக சிறப்புக்குரியது. ஒவ்வொரு வக்துக்கும் அதான் சொல்றது, பாங்கு சொல்றது மிக சிறப்புக்குரியது. இதனுடைய சிறப்புகள் என்ன என்பதை மக்கள் அறிவார்களாக இருந்தால் துண்டு குலுக்கி போட்டாவது அந்த இடத்தை எடுத்துக்கொள்வாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, எங்கட நாட்டுல முதல் சஃப்ல வந்து போட்டி போடுறதை குறைச்சு, நீங்க வெளிநாடுகள் சவுதி அரேபியாவில் போய் பார்த்தீங்கன்னா சில ஆட்கள், ஒரு முறை ஒரு முக்கியமான ஒரு உஸ்தாத் அவரை சந்திக்கிறதுக்கு போயிருந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு மஸ்ஜித் ரியாதுல அவர் முதல் சஃப்ல இருக்கிறாங்க. இப்ப நாங்க ட்ரை பண்றோம், மக்ரிபுக்கு 5:30 மணி, மக்ரிபுக்கு முதல் சஃப் நினைச்சு கூட பார்க்கல. சரி, மக்ரிப் தொழுது இஷாவை பார்த்தா நினைச்சு கூட பார்க்கல. அது யாரும் உசும்புறாங்க இல்லை, யாருமே உசும்புறாங்க இல்லைங்க. பிறகு விசாரிச்சு பார்த்தா அப்ப ஒருத்தர் வந்து தண்ணி குடிக்க தேவைப்படுது. நல்லா பார்த்து, இது நீங்க நல்லா யோசிச்சுங்க. அங்க இருந்த ஒரு பக்கத்துல நான் கதைச்சு கொண்டிருக்கிற இடத்துல ஒரு பெரிய ஒரு வயதான ஒரு மனிதர், அவருக்கு தண்ணி குடிக்க தேவைப்படுது. இப்ப அவர் எலும்பி போய் தண்ணி குடிக்கணுமா இல்லையா? எலும்பி போய் தண்ணி குடிக்கணும். அந்த இடத்திலிருந்து எலும்பி தண்ணி குடிக்கிறதுக்கு போனாருன்னா அந்த இடம் போயிடும், கன்ஃபார்ம். இது நான் கண்ணால கண்டதை சொல்றேன். இப்ப அவருக்கு தண்ணி தாகம், அவர் என்ன தெரியுமா செய்யறார்? அங்க வேலை செஞ்சு கொண்டிருந்த ஒரு ஆளை இப்படியும் கஷ்டப்பட்டு அழைக்கிறார். அழைச்சி அவரோட கையில ஒரு அமௌண்ட்டை கொடுத்து தண்ணி ஒரு பொட்டில் எடுத்துட்டு வாங்கன்றார். பள்ளி மஸ்ஜித்ல ஃப்ரீயாக நிறைய ஃப்ரிட்ஜ்ல தண்ணி இருக்கு, அது ஃப்ரீயா கொடுக்கிறது. ஆனால் இவர் அவருக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து தான் கொடுக்குற, ஹதியா கிஃப்டா கொடுக்கிறார். தண்ணி போத்தல் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. அப்ப அவர் கொடுத்தது எவ்வளவு தெரியுமா? 100 ரியால் கொடுக்கிறார். சாதாரணமா 100 ரியால் கூட இந்தியத்துல பெரும்பாலும் 9,000 ரூபாய். சாதாரண இந்தியக்குள்ள ரியால் ரேட்டை பார்த்தீங்கன்னா 9,000 ரூபாய். அந்த தண்ணி போத்தலோட விலை 1 ரியால், 90 ரூபாய் விலை. அது 1 ரியாலோட தண்ணி போத்தலுக்கு இந்த அங்க இருக்கக்கூடிய தண்ணி போத்தலை எடுக்கிறதுக்கு இங்க இருந்து 100 ரியால் கொடுத்து எடுக்கிறார். அப்ப இதை நான் பார்த்து கொண்டிருந்து நான் சும்மா அப்படி சுவாரஸ்யமா பேசக்குள்ள அவர்கிட்ட கேட்டேன், நீங்க 100 ரியால் கொடுத்தீங்க 1 ரியால் தண்ணி போத்தலுக்கு. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தை அது என்ன உங்களுக்கு தெரியுமா? ஹதீஸ் வருது, அது 100 ரியால் மாதிரி இல்லை. நான் இந்த இடத்திலிருந்து எழும்பி தண்ணீர் குடிப்பதற்கு அந்த இடத்துக்கு போனால் முதல் சஃப் எனக்கு கிடைக்காது, கன்ஃபார்ம் என்றார். எனக்கு அந்த 100 ரியாலை விட பெருசு எனக்கு முதல் சஃப் கிடைக்கிறது என்று சொன்னார். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆச்சரியம். இது நான் இன்னொருத்தர் சொன்னதை சொல்றது, நானாக பேசினதை சொல்றேன். அதே மாதிரி இன்னொருத்தர் இருந்தார். அவர் ஸ்ரீலங்காவுக்கு இலங்கைக்கும் வந்து சில மதரசாக்களை பாடங்கள் நடத்துவார், நிகழ்ச்சிகள் செய்வார். அவரும் அந்த இடத்துல மக்ரிபுக்கு போற ஒரு இடத்துக்கு போறதுக்கு வரல. நான் இஷாவையும் தொழுதுட்டா மாறேன், ஏன்னா இந்த இடம் போயிடும். அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், அப்ப நீங்க ஸ்ரீலங்காவுக்கு வரக்குள்ளே வேற வேறு நாடுகளுக்கு போகக்குள்ளே இந்த இடத்துல செய்தியை நான் என்ன சொல்லியிருப்பார்? வளமையாக முதல் சஃப்ல ஒரு இடத்தை பிடிச்சி வச்சிருக்கிறார், நேரத்தோட வந்துவார். அவர் சொல்றாரு, அந்த இடத்தை எடுக்கிறதுக்கு எத்தனை மணிக்கு வரணுமோ அத்தனை மணிக்கு நான் வந்துடுவேன், அதுல மாற்று கருத்து இல்லை. 18 வருஷமாக அந்த இடத்துல நான் தொழுதுட்டு வாரேன் என்றார்.
சரி, அப்ப நீங்க இலங்கை வேற வேற நாடுகளுக்கு தாவா பிரச்சாரங்களுக்கு போனா அந்த இடத்தை இன்னொருத்தர் பிடிச்சிருவாரு. அதுக்கு போற நீங்க எப்படி அந்த இடத்தை எடுப்பீங்க? ஆச்சரியமான பதில் என்ன தெரியுமா? அவர் சொன்னார், நான் இலங்கைக்கோ வேறு வேறு நாடுகளுக்கோ பிரச்சாரத்துக்காக, தாவா பிரச்சாரத்துக்காக வேண்டி நான் செல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டால் இந்த சஃப்ல நின்று தொழுறதுக்காக நான் ஒரு ஆளை ஹயர் பண்றேன் என்றார். ஒரு ஆளை ஹயர் பண்றேன். இலங்கைக்கு 10 நாள் வாராருண்டா அவர் என்ன செய்வாருண்டா, ஒருத்தரை கூப்பிட்டு 10 நாள் 5 வக்துக்கும் என்னுடைய இந்த இடத்துல நீ தொழணும், எவ்வளவு வேணும், எத்தனை ரியால் வேணும் என்றாலும் அவர் கொடுப்பாரு. ஆச்சரியம் சகோதரர்களே. இது எங்களுக்கே கேட்கறது நீங்க நினைக்கலாம், பைத்தியமா இந்த சஃப்ல இப்படி தொழுகிறதுக்கு வந்து இவ்வளவு செலவழிக்கிறோம். ஆனால் இந்த ஹதீஸ ஆழமாக அவர்கள் மைண்ட் கெடுத்து, எனக்கிட்ட வசதி இருக்குது, இந்த பணம் எல்லாம் மௌத்தோட முடிஞ்சிடும், அதனால இருக்கிற காலத்துல நபிகளார் எதெல்லாம் சிறப்புன்னு சொல்லி இருக்கிறார்களோ அத்தனை சிறப்புகளை நான் அடைஞ்சு கொள்ளணும் என்பதற்காக அடே வெளிநாட்டு பயணம் போற நேரத்துல கூட அந்த முதல் சஃப்பை விட்டு கொடுக்க தயார் இல்லை. ஒருத்தருக்கு கூலிக்கு அமர்த்தி அந்த இடத்துல தொலை வைத்து அவர் நாட்டுக்கு திரும்பியதுடன் அந்த இடத்திலே போய் அவர் தொழுவதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார் என்றால் இந்த ஹதீஸை எவ்வளவு ஆழமாக அவர் விளங்கி உள்ளத்தால் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கணும். இது எல்லாராலையும் முடியாது சகோதரர்களே. நம் கதைக்கெல்லாம் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். இதை அமுல்படுத்துறது என்பது சாதாரண ஒரு ஈமான் உணர்வு அல்ல. இது நபியுடைய ஹதீஸை 100க்கு 100% நம்பி முதல் சஃப்ல ரசூல் இந்த ஹதீஸை தான் சொல்லி காட்டார். சொன்னார் என்ன தெரியுமா, ரசூல் பெனிஃபிட்ஸ் ஃபுல்லா சொல்லி முடிக்கலையே. எப்படி சொன்னாங்க, லவ் யஅலமுன் நாசு, இதனுடைய பயன்களை மக்கள் அறிவார்களாக இருந்தால் சீட்டு குலுக்கியாவது போட்டு வருவாங்க தானே. அப்ப எங்களுக்கு தெரியாது இதனுடைய முழுமையான பயன் என்பதை. நான் மறுமையில போய் இந்த முழுமையான பயனை பார்க்கணும் என்பதற்காக வேண்டி இருக்கிற அனைத்தையும் கொடுத்தாவது நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன்னு சொன்ன சகோதரர். ஆச்சரியம். இப்ப நாங்க போனோம்னு சொல்லி எங்களுக்கு தொலைலாம், நினைச்சு கூட பார்க்கலாம், நினைச்சு கூட பார்க்கலாம். எனக்கு அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உதாரணங்கள் நான் ஏன் சொல்றேன்டா, இந்த அளவுக்கு இப்ப எங்களுக்கு பள்ளியில சல்லி கொடுத்து தான் முதல் சஃப்ல நிக்கணும் அப்படி இல்லையே. ஒரு பாங்கு சொல்லி 5 நிமிஷத்துல வந்தாலும் முதல் சஃப்புக்கு வந்துடலாம். அப்ப எங்களுக்கு சான்ஸ் அந்த ஒப்பீட்டு ரீதியாக பார்க்கக்கூடிய நாங்க முன்னிலையில நிக்கணும். எங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் கிடைக்குது, சும்மா வந்து தொழுதுட்டு போகலாம். முதல் சஃப்பு கூட நிறைய ஒரு நிலைமை தான் இன்னைக்கு எங்க சமூகத்தில் ஏற்பட்டு இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ்களை நாங்க சும்மா இந்த காதால கேட்டு இந்த காதால விட்டோம்னா எங்களுக்கு அந்த தியாகம் வராது. உள்ளத்துக்கு எடுத்து நான் இன்ஷா அல்லாஹ் இன்றையிலிருந்து முதல் சஃப்பை எப்படியாவது டார்கெட் பண்ணுவேன். அடுத்தது பாங்கு சொல்றது. பின்னைக்கு பாங்கு சொல்றது யார்ட வேலைன்னு சொல்லுங்க பாப்போம். சில இடங்கள்ல இந்த மோமியார்ட வேலைண்டுவாங்க, இன்னும் சில இடங்கள்ல மோதின் சாப்பிட வேலைண்டுவாங்க. அந்த பேரை கூட ஒழுங்கா சார் மோமியார் யாருக்கு சொல்றது? அப்படி ஒரு வேர்ட் ஒன்று இருக்குதா? எந்த பாஷையில? அரபா, இங்கிலீஷா, தமிழ்? அந்த மோமியார்ன்றது மோதினார்ன்றது அப்படி ஒன்றே இல்லை. முஅத்தின், சரியான சொல் முஅத்தின். என்ன கவலைன்ற சகோதரர்களே, எங்கட மார்க்கத்தோட சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயம் பாங்கு சொல்றது. அடே பாங்கு சொல்ற மனுஷனுக்கு என்ன பேர் சொல்றதுன்றே இன்னைக்கு மக்களுக்கு தெரியல. அப்ப எத்தனை வருஷமா நாங்க பள்ளிக்கு வரோம், பயான் கேட்கிறோம், அவருக்கு சொல்றது முஅத்தின். இன்னைக்கு எங்கட சமூகத்துல வந்து முஅத்தின் மாற இழிவா பார்ப்பாங்க. அவங்க மையத்துக்குள் பாடுறவங்க, என்னடா இது முஅத்தின் என்றால் பாங்கு சொல்பவர். இன்றைக்கு மஸ்ஜிதில் ஒருத்தருக்கு நாங்க செலரி கொடுத்து அவரை நியமிச்சிருக்கிறதுக்குரிய காரணம், முஅத்தின் பாங்கு சொல்றதுக்கு நியமிச்சிருக்கக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? நேரம் தவறாமல் மிஸ் பண்ணாமல் மக்களுக்கு அந்த அலர்ட்டை கொடுக்கணும், பாங்கு சொல்லணும், மக்கள் மஸ்ஜிதுக்கு வரணும், அவ்வளவுதான். ஆனா எங்கட முன்மாதிரியான ஊர் எப்படி மாறணும் தெரியுமா? முஅத்தின் நிர்வாகத்துல போய் கேட்கணும், நீங்களே பாங்கு சொல்றது நியமிச்சிருக்கிறீங்க இல்லையா, ஒரு வக்தாவது எனக்கு சான்ஸ் கிடைக்குது இல்லையே. இப்படி ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கணும் ஒவ்வொரு ஊர்லயும். அதை உருவாக்கணும்னா இந்த ஹதீஸ் மட்டும்தான் எங்களுக்கு உதவி செய்யும். என்ன ஹதீஸ்? பாங்கு சொன்னா என்ன சிறப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்பதை அறிவீர்களாக இருந்தால் துண்டு குளிக்கு தேன் போட்டு வரும். இன்னைக்கு பாங்கு சொல்ல தெரியும். நான் கேட்கிறேன், ஒரு நாளைக்கு 5 நேரம் சொல்ற பாங்கு நிறைய பேர் தெரியா? பாங்கு சொல்ல தெரியாட்டி இது ஒரு குறை இல்லையா? எனக்கு 50 வயசு 40 வயசு 35 வயசு ஆகியும் எனக்கு பாங்கு சொல்ல தெரியலன்னா இது குறையா இல்லையா? யோசி பாருங்க. பாங்கு இல்லப்பா எனக்கு தெரியா. சிலாக்கள் பாங்கு சொல்ல விட்டா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல தெரியாது, ஹய்யா அலல் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் எப்படி என்ன தெரியா? அப்ப இந்த பாங்க நாங்க பாடமாக்கலாட்டி முஸ்லிம்களுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளம், ஒட்டுமொத்த மக்களுக்கும் தொழுகையை கொண்டு அழைக்கின்ற மிகப்பெரிய அடையாளம். அன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பாங்கு சொல்வதற்கு ரசூலுல்லாஹ் சில சஹாபாக்களை முற்படுத்தி இருக்கிறாங்க. பாங்கு சொல்ல என்ன சிறப்பு என்பதை நபிகளால் சொல்லி இருக்கிறாங்கடா. இந்த சிறப்பை அடைந்து கொள்வதற்கு எங்களால் முடியல. கொஞ்சம் பேர் நினைக்கிறது பாங்கு சொல்றக்குள்ளே நாங்க மைக்ல சொல்றது எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருப்பாங்க, பிழையாகிருமோ? பரவாயில்ல, மனுஷனுக்கு தவறு நடக்கும் தானே. தொழுவிக்கிற இமாமுக்கே ரக்காத் மிஸ் ஆகும். இமாம்கள் விடுங்களே,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நபிகளார் தொழுவிக்க கூட ரக்காத்தை மிஸ் பண்ணாங்களா இல்லையா? ஒரு நாள் அசர் தொழுது கொண்டு இருக்கிறேன், ரசூல் நினைக்கிற அசர் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 ரக்காத் தொழ வேண்டிய மனிதர் 2 ரக்காத்துல சலாம் கொடுத்துட்டாங்க. சஹாபாக்கள் தடுமாறி போய் யாருடா போய் ரசூல்கிட்ட போய் கேட்கிறேன்ற ஒரு நிலைமை இருந்துச்சு. அப்பதான் ஒரு சஹாபி போய் கேட்கிறாங்க, அன சீத அம் குசிரத்தி ஸலாத்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, தயக்கத்தோடு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் 4 ரக்காத்தா இருந்த தொழுகை 2ஆக சுருக்கப்பட்டு விட்டதா? இல்ல சட்டங்கள் மாற சான்ஸ் இருக்குது. ரசூல்கிட்ட கேட்கிறாங்க, 4 ரக்காத்தாக இருந்த தொழுகை 2ஆக சுருக்கப்பட்டு விட்டதா அல்லது உங்களுக்கு மறந்துட்டா? ரசூல்ல கேட்கிறாங்க, என்ன நடந்துச்சு? இல்ல நீங்க அசர் தொழுகை 2 ரக்காத்துல சலாம் கொடுத்துட்டீங்கன்னா. அப்படியா, மறந்துட்டு என்று எல்லா மக்களையும் அழைத்து திரும்ப 2 ரக்காத் தொழுவிக்கிறாங்க. அது நீண்ட சட்டம். அது அப்ப நபிகளாருக்கே தொழுகையில மறதி ஏற்பட்டுச்சா? இல்ல, ஏற்பட்டுச்சு. 4 ரக்காத் தொழுகை 2ஆ தொழுதாங்க, இல்ல தொழுதாங்க. சஹாபாக்கள் சுட்டி காட்டியதுடன் திரும்ப வந்து அடுத்த 2ஐயும் தொழுதாங்க. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, பாங்கு சொல்லக்கூடிய பிழை வருமா நீங்க பயப்பட தேவையில்லை. மாஷா அல்லாஹ் மஸ்ஜித்ல ஹஸ்ரத்மார் மௌலைமார்கள் இருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் உங்களுக்கு அமல்படுத்துறதுக்கு ஆசைண்டா நீங்க அவங்கள்ட்ட போய் பாங்க ட்ரெயின் பண்ணுங்க. யூடியூப்ல அடிச்சு பாருங்க, மக்கா பாங்கு இருக்குது, மதீனா பாங்கு இருக்குது. ஒவ்வொரு உலகத்துல ஒவ்வொரு மஸ்ஜிதுகளை அழகான குரல்ல முஅத்தின்மார்கள் சொல்ற பாங்க நீங்க கேளுங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு அதை கேட்க வைங்க. பாங்க நல்ல முறையில் பழக்க வச்சு பள்ளியில் உள்ள ஹஸ்ரத்மாரை சந்திச்சு அவங்கள்ட்ட அதை ட்ரெயின் பண்ண வச்சு நான் சொல்ற பாங்கு சரியா பிழையா என்பதை ஒரு கிழமை ட்ரெயின் பண்ணுங்க. ட்ரெயின் பண்ணதுக்கு பிறகு அழகாக பாங்கு சொல்றார், மௌலவி உங்களுக்கு சர்டிஃபை பண்றார், நீங்க நல்லா பாங்கு சொல்றீங்க. நிர்வாகத்துல அனுமதியை கேட்டு போட்டு ஒவ்வொரு மஸ்ஜித்ல ஒரு சட்டம் வச்சிருப்பாங்க. அப்ப அவங்கள்ட்ட ஒரு அனுமதியை கேட்டு போட்டு என்ன செய்யுங்க, எங்களுக்கும் சான்ஸ் தாங்க, நாங்களும் பாங்கு சொல்லணும், எங்களுக்கும் இந்த சிறப்பை அடைஞ்சு கொள்ளணும் என்பதற்கு சொல்லி அழகிய முறையில் வந்து பாங்கு சொல்லி அந்த சிறப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிங்கள் சகோதரர்களே. பிள்ளைகளை சின்ன வயதில் பழக்குங்க. இந்த நிலைமை மாறி நின்றான் எங்க சமூகத்துல வந்து பாங்கு சொல்றவர்களை யாரும் தரக்குறைவாக பேசவும் மாட்டார்கள், யாரும் பார்க்கவும் மாட்டார்கள். என்றா இது அவ்வளவு முக்கியமான சிறப்புகள் பொருந்திருக்கக்கூடிய ஒரு அமல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.